சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு அதிகாரிகளை இடமாற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஒரே மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுவோரை மாற்றம் செய்ய ஆணை. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைத்தது நிலைக்காது. நடிகர் ரஜினிகாந்தின் பஞ்ச் வசனத்தை குறிப்பிட்டு மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கிய முதல்வர். வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் ஒன்று வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, சூப்பர் ஸ்டார் டைலாக். தொடர் போராட்டம் நடத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டை கொண்டுவர வைத்தோம். சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. போன ஆட்சியில மருத்துவ படிப்பில் மட்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஆனா நாம தான் அதுக்காக தொடர் போராட்டம் நடத்தி அதை கொண்டு வர வச்சோம். இப்ப நாம ஆட்சிக்கு வந்து என்ஜினியரிங், அக்ரி, சட்டம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். பொய் சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பான முதல்வரின் பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக உடனே குழு அமைக்க வேண்டும் என செல்வபெருந்தகை வலியுறுத்தல். நாளையே முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாகவும் பேட்டி. எங்களுடைய கோரிக்கைன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு உடனடியாக இந்த கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்றுதான் எங்க எல்லோருடைய தலைவருடைய கருத்து. ஏனென்றால் அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். காங்கிரஸ் குழு அமைத்து 70 நாட்களாகியும் திமுக பேச்சுவார்த்தையை தொடங்காதது ஏன்? தொண்டர்கள் வேதனையில் இருப்பதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஆதங்கம். திமுக காங்கிரஸ் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என கனிமொழி பேட்டி. தொகுதி பங்கீடு தொடர்பாக விரைவில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என்றும் உறுதி. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். தேமுதிகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்துவதை ஒப்புக்கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். சிலர் மத்திய அரசில் பதவியை எதிர்பார்ப்பதாகவும் பேட்டி. தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் எதுங்கிறத சட்ட இதில் மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. வரும் 14ஆம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷா சேலம் வருவதாக தகவல். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜகவின் மையக்குழு நிர்வாகிகளோடு ஆலோசிக்க திட்டம். வட தமிழ்நாட்டின் RSS மாநில செயற்குழு உறுப்பினராக கேசவ விநாயகன் நியமனம். தமிழ்நாடு முழுவதும் சமுதாய நல்லெண்ண பொறுப்பில் செயல்படுவார் என அறிவிப்பு. கேசவ விநாயகன் நல்ல மனிதர், அவருக்கு RSSல் வேறொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பனிப்போர் விளைவாக விலகல் என்ற தகவல் பரவிய நிலையில் அண்ணாமலை பதில். கேசவநாயகம் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில நிறைய தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு மனிதர். RSS இயக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். திரும்ப சங்கம் அவங்களை திரும்ப எடுத்து இன்னொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதனால கேசவநாயகம்ஜி அவர்கள் இன்று காலையில கமலாலயத்தை சந்தித்து விட்டு வந்தோம். அவர் அரசியல்வாதி கிடையாது. அதனால் அவரை பற்றி தேவையில்லாத ஒரு விவாதமோ தேவையில்லாத வீண் சர்ச்சைகளோ அதெல்லாம் முடிவுக்கு வரும் என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இந்த நேரத்தில் இருக்கு.
கட்சியும் சின்னமும் தங்களுக்கே சொந்தம் என அன்புமணி பேச்சு. சில துரோகிகள் ராமதாசிடம் பொய்யாக கூறிய அவரது மனதை மாற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாற்றி பொய்யான தகவலை சொல்லி நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதாரு. அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த துரோகிகள். அரசியலில் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என விசிக துணை பொதுச் செயலர் ஆளுர் ஷானவாஸ் வேதனை. எல்லா மட்டத்திலும் இஸ்லாமிய வெறுப்பு புகுத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இஸ்லாமியர் பிரதிநிதித்துவம் என்பது இன்னைக்கு என்னவா மாறிடுச்சுன்னா, இந்தியா முழுவதும் பிஜேபி முன்வைத்த அந்த சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதாவது பிஜேபி எந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, இஸ்லாமியர் ஓட்டே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துருச்சு. இஸ்லாமிய மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் பாதியாவது வழங்கப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 1,16,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனை. 3 லட்சம் ரூபாயாக தொடரும் 1 கிலோ வெள்ளி. தூய்மை பணியாளர் பிரச்சினையில் சென்னை மாநகராட்சி உழைப்போர் உரிமை இயக்கம் இடையே சுமூக உடன்பாடு. மனுவை ஏற்று மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். மதுரை, திண்டுக்கல், வேலூர் உட்பட தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். 2,000 ரூபாய் வரை வழங்கப்படும் உதவித்தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்துமாறு வலியுறுத்தல். சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி கடிதம் அளித்த காங்கிரஸ் எம்பிக்கள். முதலில் அளித்த கடிதத்தில் பிழை இருந்ததால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் கடிதம். பிப்ரவரி 4ஆம் தேதி மக்களவையில் என்ன நடந்தது என்பது தொடர்பான வீடியோவை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. பிரதமர் இருக்கை அருகே நின்று காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் முழக்கமிட்டதாக குற்றச்சாட்டு. வங்கதேசத்திற்கான இறக்குமதி வரியை 19 விழுக்காடாக குறைத்தது அமெரிக்கா. கலக்கத்தில் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள். கடும் பனியில் உறைந்தது கனடாவின் புகழ்பெற்ற ஈரி ஏரி. வெண்பனி பாறையாக மாறிய ஏரியை ரசிக்கும் மக்கள். சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்திய நியூசிலாந்து 28 பந்துகள் மீதம் வைத்து இலக்கை எட்டி அபாரம்.